ஏன்னா பைபிள் சொல்லுது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கப்ப இன்றைக்கு பிரசங்கத்துடைய தலைப்பு நீங்கள் கழுவப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நீங்கள் கழுவப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆமென். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், நாம் கழுவப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இதை மைண்டில் வச்சுக்கணும். நல்ல கவனிங்க. நான் பிரசங்கம் ரொம்ப ஏசு அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார், மலையில் ஏறினாலும் கீழே இறங்கினா சொல்கிறத விட நான் உங்களுக்கு சொல்லுகிறது, நாம் வேறு பிரிக்கப்பட்டவங்க, நாம் கழுவப்பட்டவங்க. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க நமக்கு தீங்கு வராது, நோய் வராது, பேய் வராது, பில்லிசூனியம் செய்தாலும் அது பாதிக்கப்படாது, மாந்திரிகம் செயல்படாது. யாருக்கு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவங்களுக்கு இவைகள் ஒன்றுமே செய்யாது. எனக்கு விரோதமாக ஏகப்பட்ட பில்லிசூனியங்கள் செய்தாங்க இல்லையா, ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சு பார்த்தாங்க, ஒன்று கூட பழிக்கலையே. ஆமென். பில்லிசூனியம் பழிக்காது, நல்ல ஊழியர்கள் நல்ல விசுவாசிகளை ஒன்றுமே பழிக்காது. நான் அடிக்கடி சொல்லியிருந்தேன், தொட்டன்னா மந்திரவாதி எலிசபெத் என்கிற நல்ல ஜெபிக்கிற பிள்ளைக்கு, யாருக்கு? ஜெபிக்கிற ஒரு நல்ல வாலிப பிள்ளைக்கு தொட்டன்னா சக்கரவர்த்தி, மந்திரவாதிக்கெல்லாம் மந்திரவாதி குருஜி, அவன் செய்த மந்திரமே பழிக்கவில்லை. ஏன்னா அந்த பொண்ணு என்ன எப்படி பொண்ணு, அந்த பொண்ணு சபைக்கு வர்ற பொண்ணு, அப்படி தானே? ஆமென் சொல்லுங்க. சபைக்கு வர்ற பொண்ணு, அடுத்து ஜெபிக்கிற பொண்ணாக இருக்கணும். சபைக்கு வந்த பொண்ணு சும்மா வேஸ்ட்டு. ஆமென் சொல். சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? ஜெபிக்கணும். ஜெபிக்கிற பொண்ணாக இருந்தால் தான் மந்திரம் பழிக்காது. ஏகப்பட்ட எங்கே போனாலும் மந்திரங்கள் பண்ணுறாங்க, பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு செய்வனை கக்குறாங்க. நாங்கள் போன இடத்துல அப்படி தான் செய்வனை கக்கினாங்க. அப்புறம் வர்ற இடத்துல பல ஊர்கள்லேருந்து பார்க்குறோம் செய்வனை கக்குறாங்க. ஏதோ இந்த சபையில் நீங்கள் எனல் இந்த ஆலமரத்து எனல் இருக்கனால உங்களுக்கு அப்படி வந்தாலும் அது பழிக்காமல் தப்பிச்சுக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நீதிமான் நிமித்தம் அந்த ஊர் காக்கப்படும் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. வரமுறை, ஒரு திருச்சபைன்னு வரமுறை, 99 ஆடுகளை விட்டுட்டு ஒரு காணாமல் போன ஆடை தேடி ஏசி போனார் அப்படிங்கிறத படிச்சிருக்கணும். உடன் ஊழியராக இருக்கிறவங்க என்ன செய்யணும்? இந்த வசனம்லாம் படிச்சிருக்கணும். 99 ஆடுகளை விட்டுட்டு காணாமல் போன ஒரு ஆடை தேடி போனார் இயேசு. ஆத்ம பாரம் இல்லாதவங்க ஊழியக்காரனாக இருக்காதீங்க. நீங்கள் எங்கேயாவது வேறு வேலைக்கு போகலாம், பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக. ஆத்ம பாரம் இல்லாத எப்படின்னா சபையில் உட்காந்துக்குங்க, ஜெபம் பண்ணுங்க, இல்லை வேலையில் செய்யுங்க. ஆத்ம பாரம் இல்லாதவங்க தான் இந்த லேட்டாக வர்றது, ஜெபத்தில் ஒரு வல்லமை இல்லை, ஆராதனையில் வல்லமை இல்லை, பிரசங்கத்தில் ஒரு வல்லமை இல்லை, அப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் ஜனங்களை தொட முடியலை. கர்த்தர் அதற்கு தங்களை அர்ப்பணிக்கணும். சில போராட்டத்தை கண்டு அஞ்சிட போயிடக்கூடாது. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12 வாசிக்கப்போம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும். ஆமென். இந்த வசனம் கவனிக்கிறீங்களா? இந்த வசனத்தை கவனிங்க. அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவர் என்ன பண்ணுவாங்களாம்? துன்பப்படுவாங்க அப்படின்னு போட்டு. இப்போ தேவ பக்தியாக நடக்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு துன்பம் வரும். அது நல்ல துன்பம். அந்த துன்பத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. அந்த துன்பத்தில் என்ன நாம மகிமைப்படும்? ஏன்னா அது நல்ல துன்பம், அது தேவ பக்தியாய் வருகிற துன்பம். பாவத்தில் வருகிற சிலருக்கு அந்த துன்பம் உண்டு. பாவ புத்தியாய் வருகிற துன்பம், பாவத்தின் தோஷம் அவர்களை விட்டு நீங்குவதே இல்லை. அநேக கிறிஸ்தவர்களை பாவத்தின் தோஷம் இன்றைக்கு பிடித்திருக்கிறது. அந்த தோஷம் என்பது மனநிலை. பாருங்க, கோயிலில் இருக்கும்போது நல்ல நிலை இருக்கலாம் ஒருவேளை, அல்லது கோயிலில் இருக்கும்போதே கெட்ட புத்தி இருக்கலாம். நிறைய இடங்களை நான் பார்ப்பேன். சிலர் சபையில் இருப்பாங்க, பிரசங்கியாரையும் கர்த்தரையும் கவனிக்க மாட்டாங்க. பைபிள் சொல்லுது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தனன்னு. ஆனால் அவங்க இயேசுவெல்லாம் பார்க்க மாட்டாங்க.
அந்த விசுவாசி என்ன செய்யுது, இந்த விசுவாசி என்ன செய்யுது, அங்கே யார்கிட்ட பேசுகிறாங்க, இங்கே யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு வந்து கடைசியில் ஒப்பிப்பாங்க. நான் சர்ச்சுக்கு வந்தேன், பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க மேலே போனாங்க, கீழே போனாங்க, அங்கே போனாங்க, இங்கே போனாங்க, வெளியே போனாங்க, கடைக்கு போனாங்க, அப்படியே சொல்லுவாங்க. இவங்க ஒரு நாளும் வாழ்க்கையில் முன்னேற மாட்டாங்க. இப்படிப்பட்ட விசுவாசிகள் என்ன செய்ய மாட்டாங்க, பிரிச்சுவலில் வளர மாட்டாங்க. சாத்தான் இவர்களை வச்சு சபையை வந்து நடுங்க வைப்பான். நான் சிறு வயது தொடங்கி பார்க்குறேன். இப்படிப்பட்ட ஆட்களை நான் பார்க்குறேன். 34, 33, 30 வருஷங்களா அவர்கள் இன்றும் குலத்தொழிலாக எப்படி இருக்கிறாங்க. இங்கே ஒரு சபைக்கு ஓடுவாங்க, அங்கே ஒரு சபைக்கு ஓடுவாங்க. அது என்ன காரணம்னா தேவ பக்தியாக இருக்கணும். ஒரு மனுஷன் தேவ பக்தியாக இருந்தால் அவனுக்கு எல்லாம் கர்த்தர் செய்வார். யோவான் 9:31 அப்படி சொல்லுது. நாம் அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பில் அறிந்திருக்கிறோம், ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ தேவ பக்தி இல்லாதவங்க சபைக்கு வந்து புரோஜனம் இல்லை. தேவ பக்தி இல்லாதவங்க ஜெபம் பண்ணி புரோஜனம் இல்லை. தேவ பக்தி இல்லாதவங்க ஆராதனை பண்ணி புரோஜனம் இல்லை. தேவ பக்தி இல்லாதவங்க பிரசங்கம் பண்ணி புரோஜனம் இல்லை. தேவ பக்தி இல்லாதவங்க ஊழியம் செஞ்சும் புரோஜனம் இல்லை. வீடு சந்திச்சும் புரோஜனம் இல்லை. ஏன்னா அங்கே தேவ பக்தி இல்லை. தேவ பக்தி இல்லாதனால வெறுமையாய் போகிறாங்க, வெறுமையாய் வருகிறார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சுமை என்னது? பரிசுத்தம், நீதி, நேர்மை, 10 கட்டளை, ஆத்தும பசிதாகம், அழிஞ்சு போகிற மக்களை காப்பாற்றுறது, வியாதி உள்ள குணமாக்குறது. அப்படி புத்தி உள்ளவங்க தான் சிலுவை, அந்த ஒரு சிலுவையை சுமக்கிறாங்க. இவர்களோ காற்றில் அளக்களிக்கும் நாணலை போல் இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் வருவாங்க, கொஞ்ச நாள் அபிஷேகத்தில் குதிப்பாங்க. 2 தரிசனம் தெரிஞ்சால் போதும், பெரிய ஆளுக்கு அவங்க தான். 2 தரிசனம் வந்தால் போதும், அவங்க தான் டாப் பாஸ்டருக்கு அடுத்து நினச்சிக்குவாங்க, ஆண்களும் பெண்களும். இல்லை 2 கனவு கண்டால் போதும், ஒரு கனவு கண்டால் போதும், அந்த கனவு உண்மையாக இருந்தால் போதும். அவங்களாம் மனநினைவு என்னது, நான் பயங்கர பரிசுத்தவாட்டி, நான் பயங்கர பரிசுத்தவான், கர்த்தர் கரெக்டாக காட்டிட்டாரே. அன்னைக்கு ஒழுங்காக இருந்தால் காட்டினார், அன்னைக்கு ஒழுங்காக இருந்தால் தரிசனம் காட்டினார். இன்றைக்கி ஒழுங்கற்று போயிட்டு இன்றைக்கி ஏன் வரலை தரிசனம், இன்றைக்கி ஏன் கனவு வரலை? ஆமேன். நான் பேசுகிற புரியுதா உங்களுக்கு? திருச்சபையும் சீர்கேடுகளும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் ஒரு டைட்டில் எழுத தீர்மானித்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அதை கொடுத்துருக்கிறார். அதை எழுத சொல்லி ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. திருச்சபை சீர்கேடு ஆகிறதே இவைகளில் நிமித்தம். ஆமேன். முதல் படி சரியில்லாத அவர்கள் வாழுகிறதுனால, ஆத்தும பார் இல்லாதனால சில துன்பங்கள் நமக்கு வரும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும்னு போட்டிருக்கு. யாவரும்ல ஒரு டேஷ் பண்ணிக்கணும் பைபிளில். யாவருன்னா நீங்களும் அதில் இருக்கிறீங்க, யாவருன்னா நானும் அதில் இருக்கிறேன், யாவருன்னா நம்ம சபைக்காரங்கள் இருக்கிறாங்க, யாவருன்னா நம்ம உடன் ஊழியறதில் இருக்கிறாங்க, யாவருன்னா நம்ம ஐக்கியத்தில் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அல்லையில சொல்லுங்களேன். யாவருன்னா அப்போ எல்லாரும் தேவ பக்தியாக நடக்க பார்க்குறாங்க. பாவம் அவங்க விழுந்துடுறாங்க. அவங்கள தட்டி தூக்கி விடணும். ஆமாம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைய தப்பு செஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சகிச்சுக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் அவங்க பிள்ளைய நீங்களே மூடி வச்சு என்ன பண்ணுவீங்க? மூடி வச்சு அவங்கள தூக்கி விடுவீங்க. உங்கள் சகோதரர் சகோதரிகள் அப்படி இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்கள தூக்கி வச்சு தூக்கி வைத்து விட பார்ப்பீங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம். ஆனால் இதே வேறு யாராவது சபைக்கு வர்றவங்க ஒரு தப்பு பண்ணிட்டா அதை ஊரெல்லாம் தூற்றுவீங்க. இப்படிப்பட்டவங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த துன்பம் வந்த உடனே அநேகர் இடறி விடுகிறாங்க. நான் சொல்ல கேளுங்க, ஏன் வார வாரம் சபைக்கு வரணும்? ஏன் விசேஷ கூட்டங்களில் கலந்துக்கணும்? ஏன் முழு கவனிங்க, உங்களில் அநேகர் இப்படிப்பட்ட சுபாவத்திலிருந்து வெளியே வரணும். வெளியே வர்றது மாத்திரமல்ல, நல்ல செய்தியை அறிந்து கொள்ளணும். வாரந்தோறும் ஏன் வரணும்? முழுவர ஜபத்துக்கு ஏன் வரணும்? ஃபாஸ்டிங் ஜபத்துக்கு ஏன் வரணும்னா, இதை அறிந்து கொண்டால்தான் நீங்கள் நிலையாக வாழ முடியும். இல்லைன்னா இடறிடுவீங்க. இடராமல் இருக்கிறதுக்கு வசனம் தேவைப்படுது. ஆமேன். இடராமல் இருக்கிறதுக்கு வசனம் தேவைப்படுது. ஏன்னா அன்றியும் ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவபக்தியாக வாழ விரும்பினாலே அவன் துன்பப்படுவான்னா நிறைய பேர் துன்பமாக ஓடிடுறான். அப்போ அவனுக்கு ஜெபம் தேவை. அந்த மனிதனுக்கு ஜெபம் தேவை, அவனுக்கு வசனம் தேவை, ஆலோசனை தேவை. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. அல்லேலூயா.
கவனிங்க, சபை என்பது சீர்திருத்துறது. நம்மளை கர்த்தர் வேறு பிரிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தான் புது சொந்தம். இதுதான் சொந்தம், இதுதான் சொந்தம். புதிய ஒரு வாழ்வு நமக்கு தந்திருக்கிறார், நியூ லைஃப். நீங்கள் இன்னும் பழையவைகளை தொடர்ந்து கொண்டிருந்தா உங்களுக்கு நலமாக இராது. ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் அதனுடைய 12:22 நினைக்கிறேன். ஆமாம், 23:11 அதிலிருந்து வாசிப்போம். ஆகையால் உங்கள் தேவனுடைய கர்த்தரில் அன்பு கூறும்படி, நல்லா கவனிங்க எல்லாரும், உங்கள் ஆத்துமான உணர்வு, ஆத்துமான என்னது? உணர்வு. உங்கள் உணர்வுகளை குறித்து மிகவும், அப்போ உங்கள் உணர்வை நீங்கள் என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக உணரக்கூடணும். அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும்? உணர்வையே எச்சரிக்கையாக உணரணும். சரிதானா, எண்ணுகிறது சரிதானா, நான் சிந்திக்கிறது சரிதானா, அதுதான் பைபிள் சொல்லுத. நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ள மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளில் சேர்ந்து அவர்களோடு சம்பந்தங்கள், மீதியாக இருக்கிற நான் ரட்சிக்கப்படா மீதியாக இருக்கிறான் பாரு, அவனோட நீங்கள் சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவு ஆடினால். ஆமே சொல்லுங்களேன். உறவு வந்து அந்த பழைய உறவோடு நீங்கள் இன்னும் இருந்தீங்கன்னா உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பதாக துரத்திவிட மாட்டார் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் காணிக்க தருவான். காணிக்கலாம் தர மாட்டான், கண்ணி. ஆமை சொல்லுங்களேன். என்ன தருவான்? கண்ணினா மறைச்சி வைப்பான். கண்ணினா என்னது? ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் கவனிக்கணும், நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் நீங்கள் என்ன தான் சொன்ன இந்த பிரசங்கம் என்னது? நீங்கள் கழுவப்பட்டவர்கள், நீங்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இதில் பாதி பேர் இனிமே மூஞ்செல்லாம் தூக்கப்பட்டு இந்த சொலகு, நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட இருக்குது சொலகு இருக்குது. இது கிறிஸ்து. நீ கடைசியில் ஒரு ஆள் இருந்தாலும் என் பிரசங்கத்தை மாற்றவே முடியாது. ஏன்னா என் பிரசங்கம் பைபிள்லேருந்து வரும். அல்லையில சொல்லுங்கள். ஆமேன். நாங்கள் மற்றவர்களை போல் கலப்பாக பேசுகிறத துப்புரவாக பேசணும்னு விரும்புகிறோம். ஆமேன் சொல்லுங்களேன். விரும்புகிறேன். இதில் நிறைய மக்கள் பின்வாங்கி போவான்னு எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். ஏன் தெரியுமா? நான் தான் சொன்னேன் பாருங்கள், நாங்கள் சபைக்கு போகும்போது ஒரு 30 பேர் போனோம் ஒரே ஊரில் இருந்து. அந்த 30 பேரில் ஒரு பாட்டி இருக்குது, ஒரு பாட்டி பொள்ளாச்சி கோட்டூரில் இருக்குது. நாங்கள் 2 எங்கள் குடும்பம் ஒன்று, அவங்க இந்த 2 பேர் தான் இந்நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக இருக்கிறோம். அவங்க ஒரு விசுவாசியாக இருக்காங்க, நான் ஊழியம் செய்கிறோம். அப்போ எவ்வளோ பேர் போயிட்டாங்க பார்த்தீங்களா? அது ஏன் தெரியுமா? மத்தேயு 3வது அதிகாரம் 11 வேகமாக எடுத்து படிக்கணும். மத்தேயு 3:11 தூற்றுக்கூரை அவர் கையில், அதை மட்டும் படிங்க. தூற்றுக்கூரை. அவர் தம் களஞ்சியத்தை விளக்கி தமது கோதுமை நன்றாய் விளக்குகிறார். நல்ல கவனிங்க. தூற்றுக்கூரை அவர் கையில் இருக்கிறது. களம் என்பது சபை. நல்ல கவனிங்க. களம் என்னது? சபை. அவர் களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமைகள் எல்லாம் களஞ்சியத்தில் சேர்க்கிறாரு. பதரையோ அபியாத அக்கினினால் சுட்டரிக்கிறார். பதர்னா என்ன அர்த்தம்? புரோஜனம் இல்லாத விசுவாசிகள். அந்த நெல்லில் ஆரம்பத்திலே பால் கட்டாது, அதுக்கு அது சப்பி, அது ஒன்றும் இல்லாமல் இருக்கும், அது காற்றுக்கு பறக்கும். அதுபோல் இந்த நல்ல பிரசங்கத்துக்கு அது இருக்காது. தேவனுடைய வாயிலிருந்து வர்ற பிரசங்கங்களுக்கு என்ன செய்யாது? இருக்காது. நான் போன தடவை கூட சொன்னேன், குத்துன்னு சொல்கிறவன் அன்னைக்கே மனம் திரும்பிடுவான். ஏன்னா அவன் முதல் பிழை பண்ணுகிறவன். வாரந்தோறும் எனக்கு தான் பிரசங்கம், உனக்கு தான் பிரசங்கம்னு மூஞ்ச மாற்றிக்கிட்டு இருந்தா நீங்கள் திருந்தவே மாட்டீங்க. அப்படி நீங்கள் மைண்ட் செட் ஆயிடுவீங்க. நானும் நீங்களும் திருந்துவதற்குத்தான் இயேசு இந்த வேத புத்தகத்தை நம்ம கைக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. வரமாட்டேங்குது. விசுவாசிகளுக்கு சத்தியத்தை பேசும்போது பூரிச்சு போயிருக்கணும். ஏன்னா நமக்கு இன்னொரு பேர் இருக்குது, நீதிமான்கள். விசுவாசிகள் முதல்நிலை மன்னர். நீ 10 பேர் வந்திருந்தாங்களா, அவங்க தான் விசுவாசிகள். அவங்க நம்புறவங்க இயேசுக்கிட்ட. அவங்க சாமியெல்லாம் கூப்பிட்டு பார்த்தாங்க,
அவங்க அங்கே போய் பார்த்தாங்க, தர்காய்க்கு போய் பார்த்தாங்க, கோயிலுக்கு போய் பார்த்தாங்க, பூசாட்ட போய் பார்த்தாங்க, மந்திரவாயிட்ட போய் பார்த்தாங்க, சாமியாட்ட போய் பார்த்தாங்க. எல்லாத்திலும் போயிட்டு கடைசியாக எங்கே நல்ல கவனி, எங்கே போனால் சுகமாகும்னு தேடும் போது சொன்னாங்க, எஸ்எஸ் நகர் வல்லம கூடாரத்தில் அங்கே ஒரு இயேசு இருக்கிறார். அப்படி சொன்னதுனால அவங்க வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க நம்பிக்கைக்குரியவர்கள், விசுவாசிகள். நீங்கள் நீதிமான்கள் என்று பெயர் சொல்லப்படுற நீங்கள் நீதியை ஏன் உங்களுக்கு பழக்கமெல்லாம் போகுது? நீதினா அப்படி நீதி பக்கம் போகிறதே இல்லை. நீதியை சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் வருத்தம் வருது. நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுக்காக எனக்காக சாதகமாக இயேசு வரவே மாட்டார். இயேசு தான் தாய் தன்னோட பிறந்த தம்பிகளை கூட வந்திருந்தாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணிக்கிருந்தார் இயேசு. சீடர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே உமது தாயாரும் உமது சகோதரர்களும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. இயேசு கோவம் வந்துருச்சு. யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்கள்? என்னுடைய வசனத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறவன் தான் எனக்கு தாயும் சகோதரனாக இருக்கிறான், மற்றபடி அல்லங்கிற. ஒருவேளை அவங்க வீட்டில் ஏதாவது கலவரம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அமைச்சர் ஏசு ஊழியத்துக்கு வரும்போது அவங்க ஏதாவது கலவரம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க அம்மாவும் தம்பிகளும். அதனால் ஒருவேளை லேட்டாக வந்திருப்பாங்க. அதனால் அவர் கொஞ்சம் ஒரு பொடி வச்சு பேசுகிறாரு. அல்லையா சொல்லுங்களேன். அவங்க திருந்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? இருக்கிறீங்களா? ஏன்னா அவங்க மனுஷர், நம்மளை போல் மனுஷர் தானே. அவங்க அம்மா சாமி இல்லைல்ல. அவங்க அம்மா மேரியம்மா சாமியா? கிடையாது. மேரியம்மா சாமி கிடையாது. இப்போ நான் தான் பாஸ்டர். என்னை பற்றி நாள் எங்கள் அம்மா பாஸ்டரா? அவங்களுக்கு அப்படின்னா பெரிய பிசப்பு, அதாவது என்ன சொல்கிறது, பிசப்போட பெரிய பதவி தான் கொடுக்கணும் அவங்களுக்கு. என்ன அப்படி இல்லை. அம்மை சொல்லுங்கள், இந்த நிலையிலேருந்து வெளியே வந்துடணும். அல்லேலூயா. ஆமாம், அதை நான் உங்களுக்கு பின் ஒரு வசனங்களை காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா ஆவியானவர் பேசுகிற எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அம்மை சொல்லுங்களேன். எனக்கு எப்போ ஆரம்பத்திலே ஆனந்தம் தொடங்கிருச்சுன்னா அன்னைக்கு ஒரு பெரிய ரிவைவல், ஒரு பெரிய விடுதலை, ஜனங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை காணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ